இரவுல வந்து ஒரு முறை டேரா கட்டியிருக்காங்க. மழை பெஞ்சிருக்கு மொத நாளு. அதனால அன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு இரவுல டேரா கட்டிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. அப்படி தூங்கும்போது அசந்து தூங்கிட்டாங்கன்னா, ஒரு யானை வந்திருக்கு. எ எ இருட்டா வந்திருக்கு. வந்த உடனே சத்தமே இல்லாம இருந்திருக்கு. அப்ப வந்து கிட்டத்துல வந்து அந்த அந்த டேரா கட்டினதுல அந்த கயிற வந்து தட்டியிருக்கு யானை. டக்குனு இவரு எந்திரிச்சு, "ஏய் அப்பா யானைப்பா யானைப்பான்னு" சொல்லி எல்லாரையும் கத்தி எழுப்பி, அது கட்ட மாரி கிடந்துச்சு நாங்க கவனிக்கல. ஆ அவர் என்ன செய்றாரு தாட்டிட்டாரு. ஐய்யய்யோ! நிப்பாட்டுங்க நில்லுங்க நில்லுங்கன்னா அப்புறம் எல்லாரும் நின்னோம். என்னன்னா, எவ்வளோ பெரிய பாம்பு நீளமா கிடக்குது. அது பாட்டுக்கு மரக்கட்ட மாரி கிடந்தது. இவரு என்ன செஞ்சாரு, வாய்ப்பகுதிக்கு போயிராம வால் பகுதிக்கு உட்யார்ந்தாரு. உட்யார்ந்து என்ன செஞ்சாரு, மேட்டூர் அணை கட்டப்படுகிற போது சேத்துக்குழி என்கிற ஊர் சேரும் சகதியுமாக இருக்கிற ஒரு பள்ளத்தில் இருக்கிறதால் அது சேத்துக்குழி என்கிற பெயரோடு விளங்கிய அந்த கிராமம் அணை கட்டப்படுகிற போது கிட்டத்தட்ட 37 கிராமங்கள் அப்புறப்படுத்தப்பட்டது. அதில் ஒரு கிராமம் தான் சேத்துக்குழி. சேத்துக்குழி கோவிந்தனாருடைய தந்தையார் அவர்கள் தன் பிள்ளைகள் மொத்தம் 7 பேர் எல்லாத்தையும் அழைச்சிட்டு கோபிநத்தம் செங்கப்பாடி குறிப்பாக வீரப்பனார் பிறந்த அந்த புண்ணிய தலத்திற்கு சென்று விடுகிறார்கள். காடும் சார்ந்த வாழ்க்கையும் இருக்கிற காரணத்தால அவங்க அங்க வந்து விவசாயங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. கூலி வேலைக்கும் போனாங்க. குடும்பம் வறுமையில் வாடியது. இதுல சேத்துக்குழியார் தான் கடைசியா பிறந்தவர். வீரப்பனாரை வந்து அணுகிய போது காடுகளுக்குள் வேட்டையாடப்படுகிற போது சேத்துக்குழி கோவிந்தன் அவர்களும் அவருடைய அண்ணன் சின்ராஸ் போன்றவர்களும் காட்டுக்குள் சென்றார்கள். கடைசியாக எல்லாரும் அவரவர் தாக்குப்பிடிக்க முடியாமல் சேத்துக்குழியார் மட்டுமே இறுதியில் வீரப்பனாருடன் தங்கினார். குறிப்பாக 1987களில் சேத்துக்குழியார் வீரப்பனாருடன் இணைந்ததாக ஒரு செய்தி இருக்கிறது. 87க்கு பிறகு வேட்டையாடுதல் நுணுக்கங்களை ரொம்ப தீவிரமா பண்ணிட்டு இருக்காங்க. கோட்டையூர் பங்காளிகளுக்கும் வீரப்பனாருக்கும் பகை வருகிற போது கூட சேத்துக்குழியார் வந்து கூடவே பயணிச்சிருக்கிறார். 91 காவிரி நதிநீர் கலவரத்தில் ராமபுரா காவல் நிலையம் தாக்கப்பட்ட போதும் சேத்துக்குழியாருடைய பங்கு அளவறியது. அதேபோல் கர்நாடகத்தினுடைய மைசூர் மாவட்ட எஸ்பியாக இருந்த ஹரிகிருஷ்ணா, மாதேஸ்வரமலை இன்ஸ்பெக்டர் சகீல் அகமது போன்றவர்களுடைய இந்த அதிரடி தாக்குதலில் சேத்துக்குழியாருடைய பங்களிப்பு மிக அளப்பரியது என்றே சொல்லலாம். ஏனென்றால் அதில் கிட்டத்தட்ட 38 காவலர்கள் பழிதீர்க்கப்பட்டனர். ஆனால் கர்நாடக அரசு திட்டமிட்டு வெறும் 6 பேரை கணக்கு காட்டியது. அந்த அதிரடி யுக்தி தாக்குதலில் வந்து சேத்துக்குழியாருடைய பங்கு மிகப்பெரிய அளவில் இருந்ததாக பேசிக்கொள்வார்கள். நான் இருந்த காலகட்டங்களில் சேத்துக்குழியாருடைய பங்களிப்பு என்ன அப்படின்னா, வரிசையை நடந்து போதும் கூட முன்னாடி முதல்ல அவர் தான் போவார். ஏன்னா ஒரு முறை பார்த்தீங்கன்னா மறக்கவே முடியாது, மலைப்பாம்பு வந்துருச்சு. அது கட்ட மாதிரி கிடந்துச்சு, நாங்கள் கவனிக்கல. அவர் என்ன செய்யறாரு தாட்டிட்டார். ஐயோ நிப்பாட்டுங்க நில்லுங்க நில்லுங்கன்னா அப்புறம் எல்லாரும் நின்னோம். என்னன்னா எவ்வளோ பெரிய பாம்பு நீளமா கிடக்குது. அது பாட்டுக்கு மரக்கட்ட மாதிரி கிடந்தது. இவர் என்ன செஞ்சாரு, வாய்ப்பகுதிக்கு போயிடாம வால் பகுதிக்கு உட்யார்ந்தார். உட்யார்ந்து என்ன செஞ்சாரு, என்னப்பா அத்தச்சோடு கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அது என்ன செய்யுதுன்னு சொன்னா, அந்த பாம்பு மெதுவா நகர்ந்து பின்புறமா நம்மளை தாக்குவதற்கான முயற்சியில் அது மேற்கொள்ளுது. அப்போ வந்து பெரியவங்க வீரப்பனார் வந்து என்ன செஞ்சாருன்னு சொன்னா, அப்பா அது திரும்புதுப்பா அந்த பாம்பு, என்னப்பா அது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அந்த தடத்துல மலை சருகல்ல அது அப்படி நகர்ந்து போயிட்டு இருக்கு. அந்த வழியை தவிர வேற வழி எங்களுக்கு அந்த இடத்துல இல்லை. அப்ப அந்த வழியில போகணும்னு சொன்னா இந்த பாம்பு மறைச்சிக்கிட்டு அங்கனே கிடக்குது. இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் சேத்துக்குழியார், இல்லைண்ணே அது நம்மளுடைய பயணம் கெட்டு போகுது, கீழே இறங்கணும்னா திருப்பி ஒரு 3 கிலோமீட்டர் கீழே இறங்கி திருப்பி ஏறுறதுங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லை, முடிச்சு விட்டு போயிடும்னா அப்படின்னு சொல்லிட்டு டப்புன்னு தலையில வச்சு அடிச்சு விட்டு டொம்முன்னு அப்படியே தூக்கி போட்டு அப்படி அந்த பாம்பு அப்படி விழுந்த அந்த சவுண்ட் இருக்குல்ல, அது அசாத்தியானது. அந்த மாதிரியான ஒரு சம்பவம் இங்கே நடந்துச்சு. அவர் வந்து 1991களில் வந்து திருமணம் பண்ணிக்கிறாரு. மனைவி வந்து மிஞ்சுகுழி போலி தாக்குதல்ல கர்ப்பிணியாக இருக்கிற போது அங்கே காவல்துறைக்கும் வீரப்பனார் படைக்கும் அந்த யுத்தத்தில் வந்து அவங்க இறந்துடுறாங்க. அதில் தான் வந்து சேத்துக்குழியார் வந்து மிகப்பெரிய அளவில் மனநிலை பாதிக்கப்பட்டு வெறிகுண்டு தாக்குதல்களை தொடுப்பதற்கு தயார். அதுவரை அவருடைய அமைதியான போராட்டம்ங்கிறது அது வீரப்பனாருடன் இணைந்து நடத்திய போராட்டம் என்றே சொல்லலாம். அதற்கு பிறகுதான் வீரப்பனாருக்கு ஓய்வு கொடுத்து உக்கிர தாக்குதல்களை நடத்துவதற்கு
வந்து தீவிரப்படுத்தப்பட்டார் சேத்துக்குடியார். தன்னை உருவாக்கி கொண்டார். காடுகள்ல அந்த நுணுக்கங்கள் எப்படி எந்த திசையை நோக்கி, அதாவது வீரப்பனார் கூட அவ்வளவு அசாத்தியான திறமை இருந்தாலும் கூட அவரை விட ஒரு 100 மடங்கு திறமையை தனதாக்கி வைத்திருந்தார். நடந்து போகும்போது அந்த பார்வை, சுற்றி வர பார்த்துட்டே போறது, தாக்குதலில் எப்படி கடகச்சிதமாக யோசித்து அடிப்பது, அந்த வழித்தடங்களை உருவாக்குவது என்பதுங்கிறது சாதாரண விடயம் அல்ல. மலை முகடுகளையோ அல்லது மிகப்பெரிய பாறைகளையோ அல்லது மிகப்பெரிய மரங்களையோ அடையாளப்படுத்தி தான் அந்த காடுகளில் நடந்து போவோம். அப்படி போகும்போது ஒவ்வொரு மலையையும் தாண்டுகிற போது அவர் ஒரு சில அடையாளங்களை அவரே மனசுல வச்சிருந்து தான் எங்களை எல்லாம் அழைச்சிட்டு போவார். மாயாறு என்கிற இடத்துல, அதாவது தெங்கு மரகடா அப்படிங்கிற இடத்துல மாயாத்தை தாண்டறதுக்காக போகிறோம். பரிசில் கிடக்கு. நான் தான் முன்னாடி வேகமாக போகிறேன், பரிசில் போய் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து பரிசிலுக்குள்ள ஒன்று இருந்திருக்கு. அதை நான் கவனிக்கலை. நான் என்ன செஞ்சேன், போயிட்டு குளிஞ்சு, இரவு நேரம் அது, குனிஞ்சு அந்த பரிசில் எடுத்து அப்படி கவுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கவுக்க போகிறேன். பார்த்தா உள்ளே இருந்தது. என்னை அப்படி தாவி பிடிக்க போகிற நேரத்தில் பக்கத்தில் நின்று சேத்துக்குள்ளியார் வந்து என்னை இழுத்து அப்படி தள்ளி விட்டு அந்த முதல்ல அப்படி குறி வச்சார். குறி வைக்கும்போது அது படுத்து அப்படியே கடந்து மெதுவாக நடந்து தண்ணிக்குள்ள மாயத்துக்குள்ள ஓடும். அந்த யோசனை அதே மாதிரி அதே பரிசில் எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்க்குறோம், சுற்றி முற்றி பார்க்குறோம். கம்பு கிடைக்கல, அந்த துடுப்பு கிடைக்கல, எங்கேயுமே துடுப்பு கிடைக்கல. உடனே ஒரு குச்சியை வெட்டி, ஒரு கட்டை மாதிரி வெட்டி, உடனே அப்போவே அந்த துடுப்பு அதை பயன்படுத்தி அதுலேயே சில இடங்கள்ல கைகளாலேயே எப்படி தள்ளுவார். தள்ளியே பரிசில் ஓட்டின பக்குவம் அண்ணன் சேத்துக்குள்ளியாருக்கு உண்டு. எப்போ பார்த்தாலும் என்ன செய்வார்னா, அந்த யானை தந்தங்கள் இருக்குல்ல, அந்த தந்தங்களை வச்சுக்கிட்டு சிற்பங்கள் செதுக்கிக்கிட்டே இருப்பார். அணிகலன்கள் செய்வார். குறிப்பாக மோதிரம் செய்வார், டாலர் செய்வார், மாலை மாதிரி செய்வார், சிலுவை செஞ்செல்லாம் பார்த்துருக்கேன். நுணுக்கமான சிற்ப வேலை தெரியாவிட்டாலும் கூட ஓரளவுக்கு இன்னும் ஒரு அந்த பவளப்பாசிங்கிற மாதிரி உருண்டையை செய்யறதுல பக்குவமானவர். கரெக்டாக உட்காந்து பண்ணிட்டு இருப்பாரு. அதே மாதிரி படுக்கை விரிப்புகளை தைக்கிறதுலையும் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட ஆயுதங்கள் இருக்கும். அந்த சின்ன ஊசி வச்சுக்கிட்டு எந்த நேரமும் தச்சுக்கிட்டு இருப்பாரு. அந்த காலை நீட்டிக்கிட்டு அப்படி உட்காந்துக்கிட்டு அவர் செய்கிற அந்த பணிகள் வந்து சுறுசுறுப்பாக உட்காந்து பண்ணிக்கிட்டு இருப்பார் ரொம்ப தீவிரமா. எதையுமே சும்மா விட மாட்டார். ஒரு பொருளை கூட அவர் ஆயுதமாக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புத பேராற்றல் மிகுந்த ஒரு மனிதர். எப்படி மருது சகோதரர்களுக்கு வந்து ஊமத்துறை உதவியாக இருந்தாரோ, குயிலிக்கு எப்படி, வேலுநாச்சியாருக்கு எப்படி குயிலி உதவியாக இருந்தார்களோ, இப்படி பல்வேறு வரலாறுகள் நமக்கு படிப்பினையாக இருக்கிறது. கியூபா அரசியலில் கூட பிடல் காஸ்ட்ரோக்கு எப்படி எர்னஸ்டோ சே குவேரா இருந்தாரோ, அதை போல தமிழீழ தாயகத்தில் தேசிய தலைவருக்கு துணையாக எப்படி பொட்டு அம்மான் இருந்தாரோ, அது மாதிரி வீரப்பனாருக்கு ஒரு சேத்துக்குள்ளியார் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை காடுகளில் பயணித்தது சாதாரண விடயம் இல்லை. வேட்டையாடுகிற நுணுக்கத்தை பற்றி பேசணும்னு சொன்னால், ஒரு முறை நாங்கள் இப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒண்டி யானை கண்ணுக்கு மாட்டிடுச்சு. ஆனால் அந்த ஒண்டி யானை வந்து எங்களை எதிர்த்து அடிக்கிறதுக்காக முயற்சி இருக்குதுன்னு நாங்கள் செதறோம். வீரப்பனார் வந்து கத்துறாரு, ஓடுங்கப்பா. சேத்துக்குள்ளியாரை விரட்டும் போது அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு சின்ன இவ்வளவு ஒரு மரத்துல ஏறிடுறாரு. ஏன்னா அந்த மரத்தை போய் ஒரு மோதி அடிக்க போகும்போது அந்த மரம் சின்ன கிளையில இருந்துகிட்டே அடிச்சிடுறாரு. ஏன்னா அந்த இடத்துல வந்து வேற வழியே இல்லை, அந்த யானையை அடிச்சுதான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல் ஏற்பட்ட போது சின்ன மரக்கிளையில் உட்காந்து நெத்தி போட்டு அன்னைக்கு வந்து 303 துப்பாக்கி அவர் பயன்படுத்திட்டார். வேற வழி இல்லை. எப்போதுமே வந்து எதிரிகளை வீழ்த்துவதோ அல்லது மற்ற விலங்கினங்கள் நம்மளை தாக்க வருகிற போதோ பயன்படுத்தப்படக்கூடிய ஆயுதம் வந்து கட்டத்துப்பாக்கின்னு சொல்லி மருந்து துப்பாக்கி தான் பயன்படுத்துவோம். ஆனால் அன்னைக்கு வந்து டொம்முன்னு சத்தம் கேட்குது. நாங்கள் வேற திசையிலிருந்து கத்துறோம், என்னன்னா கத்துறோம். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியாக இருக்கு. அப்புறம் போய் பார்த்தோம்னு சொன்னோம், ஒண்டியான பார்த்தா அப்பதான் துடிச்சுக்கிட்டு கிடந்தது. என்னன்னா சரி என்னப்பா மாந்திரம், அது அடைத்தனமா வந்து நம்மளை கொல்ல பார்த்துருச்சுவா, அதான் அடிச்சுட்டே, வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அசாத்தியான திறமை, நுணுக்கமான அந்த அறிவு, எதையும் யோசிக்காம டப்புன்னு முடிக்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது. அதே மாதிரி விலங்குகள் வேட்டையாடுகிறது அப்படின்னு சொன்னா இரவு வேட்டையில மிகச்சிறந்த ஒரு நிபுணராக இருப்பார். தலையில அந்த லைட்டு கட்டிட்டு உருமாலாம் கட்டிட்டு அப்படி கிளம்பி போகும்போது இருக்கிற அந்த கம்பீரம். ஆனா போனாருன்னு சொன்னா திரும்பி சும்மா வந்ததே கிடையாது. எனக்கு தெரிய அவர் வாழ்க்கையில ஒரு விஷயத்துக்காக போறாரு அப்படின்னா அந்த விஷயத்த முடிக்கிற வரை கான்ஃபிடண்டா இருந்து அந்த விஷயத்த முடிச்சுக்கிட்டு தான் திரும்புவார். இது அவருடைய
தனிப்பட்ட ரீதியில அதே மாதிரி உடல் ரீதியாகவும் அவர் உறுதித்தன்மையோட தன்னுடைய உடம்பை வந்து கட்டுக்கோப்பா வச்சிருப்பாரு எப்போதுமே. நகங்களை வெட்டுவதும் சரி, மீசைகளை சரி பண்றதும் சரி, முடிகளை வெட்டி கொள்வதும் சரி, இந்த மாதிரி விடயங்கள்ல வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவார். அவர் தான் எனக்கு முதன்னு சொல்லி தந்தது என்னன்னா, நகத்தை வெட்டினாலோ முடியை வெட்டினாலோ அந்த இடத்த வெளியில போடக்கூடாது. அது வந்து ஒரு குழி நோண்டி புதைச்சிடணும். அது எங்கேயா எப்பாவது காட்டுவாசிகள் வந்து பார்த்துட்டாங்கன்னா நம்ம இங்க தங்கியிருக்கிறோங்கிற ஒரு அடையாளம் தெரிஞ்சுக்கோங்க. அதை கூட காட்டிடக்கூடாதுன்னு சொல்லுவாரு. அதே மாதிரி ஒரு இடத்துல ஒரு மாசம் தங்கியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த இடம் வந்து மனிதர்கள் வாழ்ந்த இடமா இருக்கும் ஒரு மாசம். இப்ப திடீர்னு அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது அந்த தடயங்களை மறைப்பதற்கு அதை சுத்தி சுத்தி பார்த்து அந்த தடயத்தை எப்படி மறைப்பாருன்னா சருகுகள் அள்ளி போட்டு ஒவ்வொரு சில கல்லுகளை தூக்கி போட்டு மரக்கிளைகள் பட்ட மரக்கிளைகளை நாங்கள் தூக்கி அந்த இடத்துல போட்டு அந்த இடத்துல மனிதர்கள் வாழ்ந்ததற்கான தடயமே இல்லாம மறைச்சிட்டு போறதுல உறுதியா இருக்கும். அதே மாதிரி இன்னொரு சம்பவம் நான் மறக்க முடியாதது என்னன்னா, ஒரு தடவை அப்படி நடந்து போயிட்டு இருக்கிறோம். போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல பாம்பு ராஜநாகன்னு சொல்லக்கூடிய அந்த பாம்பு பிடிக்கவர் எப்போதுமே கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி அந்த பாம்பு போகுது அப்படின்னு சொன்னா அது மிகப்பெரிய தடங்களா இருக்கும் அப்படிங்கிறது அவருடைய ஐதீகமா இருக்கும். தெற்குல இருந்து வடக்கு நோக்கி போகுது அப்படின்னு சொன்னாலும் வந்து அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு ஐதீகம் வச்சிருந்தாங்க. அந்த ராஜநாகம் வந்து அப்படி கிழக்கு இருந்து மேற்கு நோக்கி அப்படி போயிட்டு இருக்கு. நாங்க நடந்து போயிட்டு இருக்கோம். பாம்பு குறிக்க போகுதுப்பா, என்ன பாது சவுனம் சரியில்லை. அந்த காலகட்டங்களில் வந்து ராஜகுமாரை காட்டுக்குள்ள அழைத்து செல்வதற்கான காலப்பகுதி அந்த பகுதி. அப்போ வந்து இவர் என்ன செஞ்சாரு, விடக்கூடாது. ஒன்று அந்த பாம்பை கொண்டுட்டு போவாங்க, அப்படி இல்லைன்னா பயணத்தை நிறுத்தி பாதியிலே திரும்பி போயிடுவாங்க. ஆனால் போகிற பயணம் வந்து முக்கியமான பயணம் அப்படிங்கிறதுனால வேற வழி இல்லை, அந்த பாம்பை வந்து அடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு விரட்டிகிட்டே போறாரு. நாங்களாம் பின்னாடி தான் போறோம். அவர் எப்படி அந்த பாம்பு எங்க போகுது எந்த மாதிரி போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. ஆனா அவர் என்ன செய்யறாரு, அதை கண்டுபிடிச்சு கரெக்டா போய் 1 கிலோமீட்டர் இருக்கும், ஒரு கல் தொலைவுல போயிட்டு பாத்தீங்கன்னா அந்த பாம்பு வந்து செடிகள்ல ஏறி மேல அப்படி படுத்து கிடந்துட்டு பார்த்துட்டு இருக்கிறதா இவர் பார்த்துட்டு அங்க பார்ப்பா மேல அடக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. எங்களுக்கே ஆச்சரியம் என்னன்னா, 1 கிலோமீட்டர் எப்படி இதை அந்த நுணுக்கமா அந்த பாம்பு போகுது, அது எந்த திசையை நோக்கி போகுது, எங்க ஏறுதுங்கிறத எவ்வளவு நுணுக்கமா அதெல்லாம் கண்டுபிடிச்சாருங்கிறது எங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். அதுக்கப்புறம் அந்த பாம்பை வந்து என்ன செஞ்சாருன்னா கட்டத்துப்பாய்க்கல்ல ஓங்கி அடிச்சுட்டு அப்புறம் மீண்டும் அந்த ஒரு பயணத்தை நாங்கள் மேற்கொண்டது இன்னைக்கு என்னால் மறக்க முடியாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த மூலிகைகளில் சில வைத்திய முறைகளை எல்லாம் சொல்லி தருவார். அப்படி சொல்லித்தரப்பட்ட ஒன்று தான் கட்டுக்கொடி அல்வா அப்படின்னு சொல்லிட்டு. கட்டுக்கொடியில் பல வகையான கட்டுக்கொடிகள் இருந்தாலும் கூட அதில் ஒரு கட்டுக்கொடி வந்து பாறை இடுக்குகளில் முளைக்கும், அதுக்கு அதிகமாக நீர் தேவைப்படாது. அந்த செடியினுடைய இலையில பிடுங்கி அதை அவர் கை பார்த்தீங்கன்னா வலுவாக இருக்கும் அப்படியே. அப்போ வந்து அதை அந்த இலையை போட்டு நல்லா கசக்கி அதில் சர்க்கரை போட்டு கசக்கி அதை வடிகட்டி வெயிலில் சொத்த நேரம் வச்சோம்னா அல்வாவா மாறிடும் அப்படியே. அப்புறம் அதை கட் பண்ணி எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்பாரு. எல்லாரையும் சமமாக பார்க்கணும், சமமாக கொடுக்கணும், யாருக்கும் அதிகமாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு முக்கியமான நிகழ்வுகள் நடத்த போகிறோம், சம்பவங்கள் செய்ய போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த காராச்சேவுங்கிறது நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். காராச்சேவை நிறைய போடும் பொழுது பக்கத்துலேயே உட்காந்து அவர் தான் அரிசி எடுத்து போடுவார். அதே மாதிரி படுத்து தூங்கும் போதும் நீங்கள் கவனிச்சின்னு போர்வை போட்டு போத்துவார். போத்திக்கிட்டு தூங்குவாரா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது, ஆனால் தூங்குற மாதிரி இருக்கும். ஆனால் நாம கண்டுபிடிச்ச விஷயத்துல பாதி கவனம் வெளியிலையும் பாதி கவனம் வந்து தூக்கத்துலையும் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒரு சிட்டுக்குருவி மரைக்கிளையில வந்து உட்காருதுன்னு சொன்னா அந்த உட்கார்ற சவுண்டு என்ன நம்மளுக்கு கேட்கும். அப்படி உட்கார்ற அந்த சத்தத்தை கூட டக்குன்னு அப்படி கண்ணை முடிச்சு அப்படி பார்ப்பாரு, என்னன்னு பார்ப்பாரு. பார்த்துட்டு உடனே வந்து இதை திருப்பியும் போத்திட்டு தூங்குவார். ஒரு இடத்துல குளிக்க போறாரு அப்படின்னு சொன்னா அதிகபட்சம் 3 நிமிஷம் 4 நிமிஷத்துல குளிச்சுட்டு எழுந்திரிச்சிருவாரு. அதிக நேரம் தண்ணிக்குள்ள நிற்க மாட்டார் எப்போதுமே. எனக்கு தெரிய அவருக்கெல்லாம் வந்து ஒரே ஒரு முறை தங்கவேலு என்கிற ஒரு நபரை வந்து காட்டுக்குள்ள வதம் செய்கிற நிகழ்ச்சி நடக்கிற போது இவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறத நான் பார்த்தேன். அதே மாதிரி வந்து இன்னொரு முறை சளி பிடிச்சு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஆனாலும் அதுக்கு அவரே ஊசி போட்டுக்கிறார், அவரே ஏற்றிக்கிடுவார், மருந்தை ஏற்றி கொடுத்துட்டோம்னா அவரே ஏற்றி போட்டுக்கிடுவார். ஆனால் வேற எந்த விதமான குறைபாடும் இல்லாத உடம்பா தான் அவர் கனகச்சிதமா வச்சிருந்தாரு. அதே மாதிரி அவருடைய உடல் அங்கங்கள்ல பார்த்தீங்கன்னா ஒரு யானை தந்த மாலை போட்டிருப்பாரு, அவரே செஞ்சு அவரே ஒரு புலிநகம் போல ஒரு வெள்ளை வெள்ளையன்னு இருக்கும், பெருசா செஞ்சு போட்டிருப்பாரு. மோதிரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு தங்க மோதிரம் போட்டிருப்பாரு, ஒன்று வந்து யானை தந்த மோதிரம் அவரே செஞ்ச மோதிரம் அவர் போட்டிருப்பாரு. இந்த மாதிரி விஷயங்கள்ல ஒரு தனித்துவமான ஒரு விஷயம். அதே மாதிரி புது செருப்பு உள்ள வருது அப்படின்னா அந்த பாட்டத்துல ஏதாவது டிசைன் இருந்துச்சுன்னா அதை பாறையில போட்டு தேய்ச்சிட்டு போடுறதுல 2 தை தான் தேய்ப்பாரு, அப்படியே அது அழிஞ்சிடும் அந்த பாட்டத்துல உள்ள. அந்த மாதிரி விஷயங்கள்லையும் ரொம்ப நுணுக்கமா இருப்பார். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அவர்கிட்ட எல்லோருக்குமான ஆயுதம் அவர்கிட்ட தான் இருக்கும். எப்படின்னா பிளேடு வேணுமா அவர்கிட்ட தான் வாங்கணும், ஊசி வேணுமா அவர்கிட்ட தான் வாங்கிக்கணும்,
நூல் வேணுமா அவர்கிட்ட தான் வாங்கிக்கணும். எல்லாத்தையும் பாதுகாப்பா வச்சிருப்பாரு. அதுக்குன்னு ஒரு 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 அந்த நடத்துனர் பையில அதுக்குன்னு ஒரு இடத்த ஒதுக்கி வச்சிருப்பாரு. பொட்டலம் பொட்டலமா மடிச்சு மடிச்சு ரப்பர் பேண்ட் போட்டு உள்ள வச்சிருப்பாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இப்ப சாப்பாட்டு விஷயத்திலேயும் வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவதில்ல. கடத்தி கறி விரும்பி சாப்பிடுவார். கடத்தினா கலைமான் கறி. முஸ்கோந்தி என்று சொல்லக்கூடிய கருங்குரங்கு கறியை நல்லா விரும்பி சாப்பிடுவார். சில நேரங்கள்ல சில இடங்கள்ல வேட்டைக்கு போகிற போது தனி ஒருவராகவே வேட்டைக்கு போய் வேட்டையை முடிச்சுட்டு வந்துடக்கூடிய ஒரு பெரிய பக்குவம் அவர்கிட்ட இருந்தது. இன்னும் சொல்ல போனால் இப்ப வந்து யாருக்காவது உடம்பு சரியில்லை அப்படின்னா அவரும் வந்து இறங்கி ஊசி போட்டுட்டு பாதுகாப்பாரு. அதே மாதிரி எல்லோரையுமே ஒவ்வொரு நாளும் கண்காணிப்பார். எப்படி என்ன தோற்றத்துல இருக்கான், என்ன மாதிரி சூழல்ல இருக்கான் அப்படிங்கிறத இது பண்ணுவார். அதே மாதிரி அவர் அடிக்கடி பயன்படுத்துகிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா, அடோ அப்பா அப்படிங்கிற வார்த்தையை அடிக்கடி அவர் பயன்படுத்துவார். ஏதாவது ஒரு விஷயம் சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையை தான் பயன்படுத்திட்டு ஒரு சிரிப்பு சிரிப்பார். அடோ அப்பா அப்படிம்பார். அதே மாதிரி என்னப்பா அப்படிம்பார். யாரையுமே வந்து மரியாதை குறைவாக பேசியதே கிடையாது. ரொம்ப தரம் தாழ்ந்தெல்லாம் யாரையும் திட்டமாட்டாரு. அன்பா தான் பேசுவார் எல்லார்ட்டையுமே. அதே மாதிரி என்ன தேவையோ அந்த தேவையை பூர்த்தி செய்கிற இடத்துல அவர் இருப்பாரு. இந்த வாரம் வந்து ஏதாவது யாருக்காவது ஏதாவது தேவைன்னு சொன்னா கூட கேட்டு அதை எழுதுப்பா அவருக்கு வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி உடனே அந்த குழுவில் இருக்கிற யாருக்கும் ஏதாவது, அதாவது குடும்பம் ஆசாரி குருநாதனுக்கு பிறகு அதாவது 1992களுக்கு பிறகு வந்து நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா வீரப்பனார் மிகவும் பெரிதும் நேசித்த அல்லது பெரிதும் பாதுகாப்புக்கு உகந்த ஒரு தளபதியாக தனக்கு பக்கத்திலேயே வைத்திருந்து வந்து சேத்துக்குழியார் தான் வச்சிருப்பாரு. சேத்துக்குழியார் இன்னொரு விடயத்துல என்னன்னா, ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு பொருளை ஒரு இடத்துல புதைச்சிருக்கிறாங்க, அந்த பொருளை திருப்பி எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சரியான அந்த இடத்துக்கே போய் இந்த இடத்துல தாப்பா புதைச்சுன்னு சொல்லி எடுப்பாங்க. 1000 சதுர கிலோமீட்டர் காடுகள்ல இந்த மாதிரி விஷயத்த கண்டுபிடிக்கிறது, அதே மாதிரி பொருள்களை பாதுகாக்கிறதுல அந்த பேக்கிங் பண்றது அதை வந்து பக்காவா பண்ணுவார். அதோடு மட்டும் இல்ல, மண்ணுக்குள்ள புதைக்கும் போதும் சரி, அந்த லாரி டீப்புல புதைக்கும் போதும் அதுக்குள்ள எப்படி அதை கட்டி புதைக்கணும் எல்லாமே அவரே வாழண்டி. ஏன்னா மற்றவங்க மேல அவருக்கு நம்பிக்கை இல்லை, எப்போதுமே நம்ப மாட்டாரு, யாரையுமே அவ்வளவு சீக்கிரம் நம்பிட மாட்டாரு. கூடுமானவரை சேத்துக்குழியார் என்ன செய்வார்னு சொன்னா சந்திரனை தான் அதிகமா யூஸ் பண்ணிக்கிறார். சந்திரனும் அவரும் இணைபிரியா நண்பர்கள். 2 பேரும் முடிவெடுப்பாங்க. எங்க போறதா இருந்தாலும் 2 பேரும் ஒன்னா தான் போவாங்க வருவாங்க. பிரியவே மாட்டாங்க யாரு, சந்திரனும் சேத்துக்குழியார். 96களுக்கு பிறகு நான் சொல்றேன், 96க்கு முன்னாடி எப்படி இருந்தாங்கிறது தெரியல. ஆனால் ஆசாரி குருநாதனுக்கு பிறகு வந்து ஒரு தளபதியாக இருந்த சேத்துக்குழியார் வந்து எல்லா விடயங்கள்லையும், இப்ப வீரப்பனாரே சொல்லுவாரு, என்ன கொஞ்சம் தான் நெப்பு தெரியலையே அப்படிம்பாரு. நெப்புனா அந்த நடந்து போற திசையில வழி தெரியலேன்னு அவர் கொஞ்சம் அப்படி நின்னார்னா கூட வான அப்படின்னு சொல்லிட்டு அவரை இவர் கூட்டிட்டு போவார். சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுல சேத்துக்குழியாரை போல ஒரு மனிதன் பார்க்கவே முடியாது. அதே மாதிரி இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த குண்டு உருட்டுறாங்கல்ல, அந்த இது நாட்டு துப்பாக்கி குண்டு உருட்டுறதுல உட்கார்ந்துக்கிட்டு அந்த ஈய குண்டை வந்து உருட்டி எடுக்கிறதுல அவரை போல உருட்ட முடியாது. அந்த துப்பாக்கி குழலுக்குள்ள போட்டு அப்படியே ஆட்டி பார்த்து அது சரியா ஓடுதா இறங்குதா அப்படிங்கிறதெல்லாம் கண்காணிப்பார். நல்லா உருட்டுறதும் நான்லாம் உருட்டி பார்ப்பேன், எனக்கு கை வலிச்சிடும். ஆனால் அவர் உருட்டிக்கிட்டே இருப்பார். அந்த மாதிரி விடயங்கள். அதே மாதிரி துப்பாக்கி கையாளுகிற தன்மை, அவர் வச்சிருக்கிறது எப்பவுமே தின்னாத்திரி துப்பாக்கியா இருந்தாலும் அதை அடிக்கடி பாதுகாத்து பக்குவப்படுத்தி வைத்துக் கொள்வது. அதே மாதிரி பிஸ்டல் ஒன்று வச்சிருந்தாரு, அந்த பிஸ்டல்லையே வந்து அவர் அடிக்கடி சுத்தம் பண்ணி பார்க்கறது. கையெறி கொண்டு ஒன்று வச்சிருந்தாரு. வானொலி பெட்டி ஒன்று வச்சிருப்பாரு எப்போதுமே கூடவே. இது இல்லாம நீங்க அவர்கிட்ட வந்து தனித்தன்மைகள் வந்து கொடுவால் அவர் தான் வச்சிருப்பாரு எப்போதும். ஏன்னா முன்னாடி நடந்து போகும்போது ஏதாவது வந்து தேக்குது, ஏதாவது வந்து தடுக்குது, ஏதாவது முள்ளு குத்துதுன்னா அப்படி ஒரு வெட்டிட்டு போயிட்டே இருப்பார் ஒரு வாட்டுக்கு. கொம்பு தேன் இருக்குன்னு வச்சுங்களேன். கொம்பு தேன்னா கையை விட்டு உள்ளே கையை விட்டு அந்த ஈயை விரட்டுவார். அது கொத்துனா கூட ஒன்றும் அவருக்கு ஒன்றும் பெருசா இது பண்ணாது. அப்படி கையை விட்டு ஒரு ஆட்டிக்கிட்டு அப்படியே வலிச்சு எடுப்பார் உள்ள இருந்து கொம்பு தேனை. அந்த மாதிரி சில விடயங்கள்ல அவர் பக்குவம் நிறைந்தவராக இருப்பாரு. அதே மாதிரி சாப்பாடு பசிக்குது அப்படின்னா பசிக்குதுன்னு சொல்ல மாட்டாரு. நேராக போவார், போயிட்டு தட்டு எல்லாருக்குமான தட்டு தான் இருக்கும், ஈய தட்டு தான் இருக்கும். அந்த ஈய தட்டுல ஏதாவது ஒரு தட்டை எடுப்பாரு, கழுவிட்டு சோத்தை போட்டுட்டு நின்றுக்கிட்டே சாப்பிடுவார். சில இடங்கள்ல நின்றுக்கிட்டே சாப்பிட்றதுக்கு காரணம் என்னன்னா, புறச்சூழல் அதை கவனிக்க வேண்டிய இடத்துலையும் அவர் இருக்கிறதுனால நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இப்படி பார்த்துக்கிட்டு அவசர அவசரமா அந்த சாப்பிட்டு போறது அந்த மாதிரி இது. அதே மாதிரி இப்ப நெல்லிக்காய் இருக்கு அப்படின்னு சொன்னா நெல்லிக்காய் விரும்பி சாப்பிடுவார். ஒரு 10-15 புடி பயக்கில் வச்சுக்கிடுவாரு. நடந்து போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் முட்டிக்கிட்டு இருக்கும். எப்போ பார்த்தாலும் நெல்லிக்காயை தின்னுட்டு வந்துட்டு இருப்பாரு. அதே மாதிரி இப்போ எங்களுக்குலாம் பசி அப்படின்னா ஏதான்னா அந்த மாம்பழத்தை புறக்குவார். மாம்பழத்தை புறக்கி கிழிச்சு அந்த தோலெல்லாம் எடுத்துட்டு ஒரு சட்டியில போட்டு நல்லா கரைச்சி அதில் சக்கரை அள்ளி கொட்டி தான் அப்படிங்கப்பா அப்படிம்பாரு. அதே மாதிரி விளாம்பழம் சாரும் எங்களுக்கு அந்த மாதிரி பெசஞ்செல்லாம் கொடுத்துருக்குறாரு. தேன் காய்ச்சறதுல அவர் போல காய்ச்ச முடியாது. சட்டியா இறக்கி தேனை வந்து புழிஞ்சு அவரே முன் வந்து என்ன செய்வாருன்னு சொன்னா அதை ஆர்வமா எடுத்துக்குவார்.
அந்த தேடுகளை புழிஞ்சு அதை அடுப்பில் போட்டு அதை நல்லா கிண்டி அதில் வந்து ஏலக்காய் விதைகள் எல்லாம் போட்டு நல்லா நுர தள்ள 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 கிண்டுவார். கிண்டி அதை இறக்கி பக்குவப்படுத்தி அதை மூடி வச்சு மக்கா நாள் காலையில் எங்களுக்கு ஆளுக்கு ஒவ்வொரு டம்ளர் ஊற்றி கொடுக்குறது. அதே மாதிரி இப்போ நடந்து போகிறோம் அப்படின்னு சொன்னால் சுமைகளோடு போகணும். ஒவ்வொரு ஆளுக்கும் 14 கிலோ சுமை கொடுப்பாங்க. அந்த 14 கிலோவே அவர் தராசு வச்சிருப்பார். அது நிறுத்து கொடுப்பாரு எல்லாருக்குமே அவரே. அதே மாதிரி இப்போ எனக்கெல்லாம் போன புதுசில் தோளில் வந்து மூட்டை தொங்க போட்டுக்கிட்டு தான் போகணும். ஒவ்வொருத்தருக்கும் அந்த 14 கிலோ கொடுக்கும்போது அந்த மூட்டையை கட்டணும். அந்த கட்டுற பக்கம் எனக்கு தெரியல. அந்த பெட்ஷீட்டில் கட்டணும், அதை சுருட்டி கட்டணும். அதை சுருட்டி கட்டும் போது அவர் தான் எனக்கு முதல்ல இப்படி தான் அதை கட்டணும் அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாரு. அதே மாதிரி இரவில் வந்து ஒரு முறை அவங்க சொன்னாங்க எனக்கு, டேரா கட்டியிருக்காங்க, மழை பெஞ்சிருக்கு நாள், அதனால அன்னைக்கு மழை வரும்னு சொல்லிட்டு இரவில் டேரா கட்டிட்டு படுத்து தூங்கியிருக்காங்க. அப்படி தூங்கும்போது அசந்து தூங்கிட்டாங்கன்னா ஒரு யானை வந்திருக்கு, இருட்டா வந்திருக்கு. வந்த உடனே சத்தமே இல்லாமல் இருந்திருக்கு. அப்போ வந்து கிட்டத்தில் வந்து அந்த டேரா கட்டினதுல அந்த கயிறை வந்து தட்டியிருக்கு யானை. இவர் எந்திரிச்சு அப்பா யானைப்பா யானைப்பான்னு சொல்லி எல்லாரையும் கத்தி எழுப்பி என்ன செஞ்சுக்கிறாரு, அந்த யானைகிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு முயற்சி எடுத்து தப்பிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்துருக்காங்க, யானை அங்கே இல்லை, இறங்கி போயிருக்கு. இறங்கி போகும்போது சரி போட்டோம்னா வந்து பார்த்தா டேராவெல்லாம் கிழிச்சு கிடந்ததாக சொன்னாங்க. எந்த இடத்துலையும் சரி தன்னுடைய கால் தடங்களே அவர் காட்டிக்கவே மாட்டார். நடந்து போகும்போது கூட ஒன்று புல்லு தரையில் வைப்பார், இல்லைன்னா கல் மேலே வச்சு தான் நடந்தே போவார். அதில் தான் ரொம்ப கவனமாக இருப்பார். உடைகள் விடயத்தில் வந்து எப்படின்னா முழுக்கால் சட்டை ஒன்று போட்டிருப்பாரு பச்சை நேரத்தில், அதே மாதிரி மேலே ஒரு சட்டை போட்டிருப்பாரு, அதுக்கு மேலே ஒரு சட்டை போட்டிருப்பாரு. வீரப்பனார் போல பெருசாக போட மாட்டார், அதுவும் கொஞ்சம் லூஸாக இருக்கும், கொஞ்சம் டைட்டாக. ஆனால் எல்லாத்துலேயுமே 4 பை இருக்கும். இந்த 4 பைக்குலையுமே அவர் என்னன்னா பொருள்களை நிரப்பி வச்சிருவார். வெடிகுண்டுகள் தான் வச்சிருப்பார். இடுப்பில் வந்து எப்போதுமே கையெறி குண்டு வச்சிருப்பாரு, ஒரு பிஸ்டல் வச்சிருப்பாரு. இது இல்லாமல் 303 ஒன்று வச்சிருப்பாரு. அவர் உடம்புல 3 ஆயுதங்கள் இருக்கும். அதே மாதிரி சைனைடு வந்து கையில் கட்டிப்பார். இப்போதான் எடுத்து கட்டுவார், இல்லைன்னா பேக்குகளை கழட்டி வைப்பார் சில நேரங்களில். அது எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எப்போதுமே இந்த கண்டக்டர் நடத்துனர் பையன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த நடத்துனர் பை மாதிரியே ஒரு பை போட்டிருப்பாரு. அதில் தான் பணமெல்லாம் நிறைய வச்சிருப்பாரு. பணத்தை கையாளுவது அவர் தான். இப்போ 10,000 கொடுக்கணும், 20,000 கொடுக்கணும். வீரப்பனார் என்ன சொன்னா, இந்தா பார்த்து கொடு அப்படின்னு சொல்லும் போதே இவர் என்ன ஆரம்பிச்சிருவார், காசு கொடுக்க சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு. முழுக்க நிதி பொறுப்பை வந்து சேத்துக்குழியார் தான் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. யார் வந்தாலும் சரி போனாலும் சரி துல்லியமாக கண்காணிப்பார். என்ன கோணத்தில் வர்றான், என்ன கோணத்தில் போகிறான், இவன் நம்மளவனா இல்லை கெட்டவனா. அந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து வீரப்பனாருக்கு வந்து ஆனால் அது வேண்டாம்னா அப்படின்னு சொல்லி வீரப்பனார் வந்து அட வர்றா நம்மளால தான்டா அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த இடத்துல சங்கடம் நடந்திருக்கு. இவர் துல்லியமாக கணிப்பாரு, அவருடைய கணிப்பில் கொஞ்சம் பிழை ஏற்படும். அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து சேத்துக்குழியார் அடிச்சுக்கவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி வந்து நான் கேள்விப்பட்டேன், அந்த கோயம்புத்தூர் சிறையிலிருந்து இஸ்லாமிய போராளிகள் என்கிற போர்வையில் காவல்துறை ஒரு 4 பேர் உள்ள போனது. அதுல வந்து வீரப்பனார் வந்து ஏமாந்ததும் சேத்துக்குழியார் வந்து இல்லைண்ணே இவங்க போலீஸ்காரங்க மாதிரி இருக்கு, இது வந்து முடிச்சு விட்றணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்ததும் அவர் தான். ஆனால் அந்த இடத்துல வீரப்பனார் வந்து இல்லைடா வேணாண்டா, போலீஸாக இருந்தாலும் இருக்கான், விரட்டி விட்டுருவோம்டா அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டுருக்கிறாரு. இந்த மாதிரி இடங்கள்ல எல்லாம் வந்து ரொம்ப. அதே மாதிரி ராஜ்குமாரை அழைத்து செல்லுகிற அந்த சம்பவங்கள்ல பார்த்தீங்கன்னா சேத்துக்குழியார் நடந்து கொண்ட விதங்கள் இருக்குல்ல, எப்படி வழி நடத்தணும், அவரை எப்படி பாதுகாத்துக்கணும், அவருக்கு என்ன தேவை, அது எல்லாத்தையுமே இவரே வந்து போய் கேட்பாரு. என்ன பெரியவரே எதுக்கு வேணுமா சொல்லுங்க, ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லி இவரே போய் பணிவிட சில இடங்கள்ல செய்வார். மாமரத்து மடுன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும்போது எங்களுக்கும் அதிரடி படைக்குமான ஒரு யுத்தம் வந்துருச்சு. அந்த யுத்தத்துல இல்ல வாழங்குழி பள்ளத்துல தான் அந்த சண்டை நடக்குது. அந்த சண்டையில வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா, ஆயுத பூசணைக்கு ஆயுதங்களை எல்லாம் கலட்டி வீரப்பனார் வந்து எண்ணெயில ஊற வச்சு அதை ஒழுங்கா துடைக்காம அவர் வந்து துப்பாக்கியை மாட்டிடுறாரு. அந்த துப்பாக்கி மாட்டும் போது சரியாத்தான் இயங்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருக்கிறாரு. அப்போ வந்து அந்த திடீர்னு யதார்த்த ஒரு சண்டையில வந்து அவருடைய துப்பாக்கி வேலை செய்யாத போது இவர் வந்து பயங்கரமா கனகச்சிதமா சேத்துக்குழியார் வந்து யோசிச்சு எதிரிகளை விரட்டக்கூடிய அளவுக்கு தாக்குதலை நடத்தி கட்டியிருக்காரு. அதே மாதிரி மாமரத்து மடுவுக்கு பக்கத்துல ஒரு சண்டையில என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, காவல்துறை வந்து அதிரடிப்படை என்கிற அட்டுழியப்படை வந்து சுத்தி வளைக்கும் போது இவர் வந்து அந்த அதிரடிப்படையை திசை மாற்றுவதற்காக தான் இருப்பிடங்களுக்கு வந்து விடக்கூடாது என்பதற்காக 1 கிலோமீட்டர் ஓடுறாரு. ஓடிய போய் 1 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் வெடியை கிளப்பி விடுறாரு. உடனே அந்த அதிரடிப்படை என்ன செய்யுது, அங்க ஓடுறாங்க எல்லாரும். திருப்பி அங்கிருந்து அவர் திசை மாறி நம்ம பகுதிக்கு வந்துடுறாரு. அந்த காவல்துறையை திசை மாற்றம் பண்ணுவதுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை, அது அவருக்கு கைவந்த கலை. நாம் ஏற்கனவே பல காணொலிகளில் நான் சொல்லியிருப்பேன், மேய்க்கம் ரெங்கசாமி மரணத்தை வந்து சொல்லும்போது வந்து எல்லாரும் வந்து மனசு ஒப்புல்லாமல் ஒரு கூட இருந்தவனையா நம்ம வந்து பழுதி இருக்கணும், மன்னிச்சு விட்டுருவோம்னு நம்மெல்லாம் மனநிலையில இருந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிற போதே கனகச்சிதமாக வந்து யோசிக்காம
பெரியவர் வந்து தடுக்கிறார். இறா புறா புறான்னு சொல்றதுக்குள்ளேயே வந்து வந்து பாறையில போய் உட்கார்ந்துருந்த மேய்க்க ரங்கசாமி வந்து டப்புன்னு 303 சுட்டது. இந்த மாதிரி விஷயங்கள். அதே மாதிரி இப்போ அரிசி பத்தியம் கொண்டு வராங்க, காட்டுவாசிகள் கொண்டு வராங்கன்னு சொன்னா நம்மெல்லாம் வந்து ஒரு 15 கிலோ சுமையை நம்ம தூக்கணும்னு சொன்னா ஒரு 30 கிலோ சுமையை தூக்கிட்டு அசால்ட்டா நடந்து வர்ற அந்த தன்மை ஒண்ணு. இதை விட இன்னொன்னு இருக்கு. அவர் எப்போதுமே இப்ப மாமிசங்கள் சாப்பிட்றாருன்னு வச்சுங்களேன், அன்னைக்கு காலையில இரவு சாப்பிட்டாரு இல்லை அன்னைக்கு மதியம் சாப்பிட்டாருன்னா நாளை காலையில தூங்கி எந்திரிக்கும் போது அவருடைய முகத்தை பார்த்தீங்கன்னா அவ்வளோ பளபளன்னு இருக்கும். நான் கூட நக்கல் பண்ணுவேன், என்னன்னா அழகா இருக்க அப்படிங்கிறது. ஒரு லேசா அப்படி சிரிப்பார். அதிகமா யார்ட்டுமே பேச மாட்டார். பேசுவதை தவிர்த்து விடுவார். தேவையில்லாமையும் பேச மாட்டார். என்ன தேவையோ அதுக்கு மட்டும்தான். இப்ப எனக்குலாம் அதிகபட்சமா அவர் பேசுனது எப்படின்னு சொன்னா, கருப்ப ஏன்னா அந்த பத்தியம் எழுதி கொடுத்துட்றியா அப்படிம்பாரு. நம்ம ஏதாவது கதை போய் கேட்கணும்னு சொன்னா கூட அது ஒரு பொண்ணு சிரிப்பு லேசா அப்படி சிரிச்சுட்டு, ஆட அது என்னத்துக்குப்பா அப்படிம்பாரு. அது ஒரு பெரிய விடயமா அவர் எதையுமே இந்த மாதிரி எடுத்துக்கிறது இல்லை. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள்ல முன்னாடி நின்று எல்லாத்தையும் செய்யக்கூடிய ஒரு பக்குவமான மனிதர். அவருடைய இறுதி மரணங்கள் அவர் எங்க கோட்டை விட்டாருங்கிறதா இன்னைக்கு வரை நமக்கு வியப்பா இருக்கு. ஏன்னா அவர் சரியாக நேர்த்தியாக எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு நபர். இந்த கடைசி நேரத்துல எப்படி அவர் வந்து ஏமாந்தார் என்பது இன்னைக்கு வரை நம்மளால ஜீரணிக்க முடியல. ஏன்னா எல்லா இடத்துலையும் ரொம்ப கவனமா உஷாரா இருக்கிற சேத்துக்குழியாரு இறுதியில என்ன நடக்க போகுதுங்கிறத எப்படி அறியாம இருந்தாரு அப்படிங்கிறது. ஆனால் அவருடைய உடல் பிணமாக்கப்பட்டதற்கு பிறகு, பிணமாக்கப்படுவதற்கு முன்னால் நிச்சயமாக சம்மட்டி கொண்டு அடிச்சுதான் அந்த எலும்புகளை நுறுக்கியிருப்பார்கள். ஏன்னா என்னிடத்துல சொன்னார்கள், அந்த தலையெல்லாம் வந்து டொபுக்குன்னு விழுந்துருது, கை காலெல்லாம் வந்து கூழா ஆக்கியிருக்கிறாங்க, அடிச்சே எலும்புகளை நொறுக்கிதான். ஏன்னா வீரப்பனாரை விட ஒரு 100 மடங்கு பலம் வாய்ந்தவன் இவன் தான் வழி நடத்துனதுங்கிற ஆத்திரம் நிச்சயம் இந்த அட்டுழிய படைக்கு இருந்திருக்க வாய்ப்பு உண்டு. அந்த வகையில் அவரை அடிச்சு நொறுக்கி, ஆனால் அவருடைய உடம்பை பாருங்க, கொண்டே புதைப்பதற்கு பதிலாக செட்டிப்பட்டி கோயந்தப்பாடியிலிருந்து செட்டிப்பட்டிக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் ஒரு பள்ளத்துல கொண்டே ஒரு சுடுகாடு இருக்கு. அந்த சுடுகாட்டுல கொண்டே துப்பு இல்லாம டயரை போட்டு இவரை வந்து எரிச்சிடுறாங்க. ஏன்னா எந்த தடயமும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுல காவல்துறை, அதிரடிப்படை, அட்டூழியப்படை வந்து கவனமா வேலை செஞ்சு அந்த வேலையை முடிச்சாங்க. இன்னைக்கும் வந்து அவருடைய அண்ணன்கள் குடும்பம் வறுமையில வாடுகிற நிகழ்வை நான் அன்றாடம் போகிற போதெல்லாம் அவர்கள் இல்லத்திற்கு நான் சென்று வருவது உண்டு. அவருடைய அண்ணன் பையன் இன்னைக்கும் என்னோட தொடர்புல தான் இருக்கிறாரு, பேசிட்டு தான் இருக்கிறாரு. ஆக வீரப்பனாருடைய படைத்தளபதியாக, அதுக்கு முன்னணி படைத்தளபதியாக இருந்த சேத்துக்குழியார், அவருடைய ஒரு அண்ணன் வந்து சுரக்காய்மடு சம்பவத்துல இறந்து போறாரு. அப்புறம் இன்னொரு அண்ணன் வந்து மாதேஸ்வரம் மலையில சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு இறந்து போறதாக சொன்னாங்க. இன்னும் ஒரு 2 அண்ணன் இருக்கிறதாக சொன்னாங்க. இருப்பார்கள் என்றே நான் நம்புகிறேன். தாயாரும் தகப்பனாரும் இவர் காட்டிற்கு சென்ற சிறிது காலங்களிலேயே இறந்து போய்விட்டார் என்பதுதான் இவருக்கான வரலாறாக இன்று வரை இருக்கிறது.